விவசாயிகள் எல்லாருக்கும் வணக்கங்க. விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக கடுமையாக உழைக்கிறீங்க. ஆனாலும் முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது. என்ன முக்கியமான காரணம்? விவசாயிங்க விளைவிக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா, சந்தைப்படுத்த முடியறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு விவசாய வேலைகளே அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயினால் விளைவிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்த முடியறதில்லைங்க. அதனால் வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிர்ணயம் பண்ணுறதா விலையாயிருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நீங்கள் குறைந்த விலையில் விற்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத சத்தியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து விளைபொருள் உணவுப் பொருள் வந்து குறைந்த விலையில் கிடைக்குது. உங்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக வர்த்தகமே நடக்குதுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட விதை இருந்துச்சு, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எருது வச்சுருந்தீங்க, நீங்களே உழவு ஓட்டினீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற விதையை பயன்படுத்தினீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற உரத்தை பயன்படுத்தினீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மாட்டு சாணத்தையும் ஆட்டுப்புளிக்கையும் அதே மாதிரி கோழி எரியும் பயன்படுத்தி நீங்கள் உரங்கள் வாங்காமல் இருந்தீங்க. இப்போ உங்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மிகப்பெரிய வர்த்தகமே போயிட்டு இருக்குதுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய கருவிகள் எத்தனையோ கருவிகள் இருக்குது. இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் சொல்கிற விலைக்கு வாங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்க விலையிலேருந்து எந்த பொருட்களோட விலையிலேருந்து அவங்க வந்து விட்டு தரதில்லைங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயி விளைவிக்கிற பொருள், அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. பாருங்கள், காற்று எப்படி அடிச்சுட்டு பாருங்கள். வாழை வந்து நல்லா விளைஞ்சு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு காற்றுக்கு விளைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் நஷ்டமான விவசாயிக்கு நம்ம எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம். 10 லட்சம் 20 லட்சம்ன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மழைனாலையும் புயல்னாலையும் அறுவடைக்கிற நெல் தண்ணியில் மூழ்கி அறுவடை பண்ணாமல் நஷ்டமான எத்தனையோ பார்த்துருப்போம் நம்ம. அதே மாதிரி விளை வச்ச நெல்லை குடோன் இல்லாமல் வெளியே வச்சு நஷ்டமான விவசாயிகளை பார்த்துருப்போம். அதே மாதிரி பாருங்கள், வெயில் வந்து அதிகமாக அடித்தனால சரியாக தக்காளி செடி வராமல் நோய்வாய்ப்பட்டு ஒன்றுமே விளைச்சல் இல்லாமல் வெயில் காலத்தில் சரியாக வந்து செடி வந்து வளராமல் வளர்ச்சி இல்லாமல் காய்க்காமல் கருகிற சூழலை எத்தனையோ பார்க்குறேங்க. அதாவதுங்க, இயற்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கப்புறம் விவசாயிகள் விளைவிக்கிற பயிர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யானை வரும், மயில் வரும். இதே மிளகா வச்சிங்கன்னா மயில் வரும், நிறைய மயில் மேயுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாழைக்கு வந்து யானை வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பறவைகள்லாம் வருங்க. அதாவது நீங்கள் சிறுதானியமெல்லாம் போட்டிங்கன்னா பறவைகள் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மான், பன்னி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையினால் வந்து பார்த்திங்கன்னா பல பாதிப்புகள் உண்டாக்குற விஷயங்கள் வந்து விவசாயத்தில் இருக்குதுங்க. விவசாயிங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. காலையில் 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு மாட்டு சாணியில் வலித்து பால் கறந்து பால் ஊற்ற போகணும். அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீவனம் வைக்கணும். அந்த பால் விலை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சொசைட்டியில் 34 ரூபாய்க்கு பால் கொடுக்குறாங்க. வெயில் அதிகமாக இருக்கனால பால் குறைஞ்சிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 ரூபா தனியாக கொடுக்குறாங்களே தவிர அந்த பாலோட விலையோட சேர்த்து கொடுக்குறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை இருக்குது. உங்கள்கிட்ட பால் வாங்குகிற பால் கம்பெனிக்கார் என்ன பண்ணுறாங்க, 80 ரூபாய்க்கு பால் விற்கிறாங்க. அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துடுறாங்க. வெறும் சக்கைப்பாலை தான் மக்களுக்கு விற்கிறாங்க. அதுவும் பால் பவுடரோ ஏதோ ஒரு கெமிக்கலோ போட்டு தான் விற்கிறாங்க. விவசாயிகளுக்கு தீவன செலவு, மேய்க்கிறது, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி பல செலவுகள் இருக்குங்க. ஆனால் பால் கிடைக்கிற விலை 34லேருந்து 40ங்க. எப்படி கட்டுப்படியாகும்? அடுத்ததாக விவசாயிகளுக்கு நிறைய ஈல்டு வரும்னு சொல்லி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி விதைகள் எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அதிகமாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்பனை பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த செடிகளுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற உரம் போட்டால் தான், மருந்து அடித்தா தான் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையுங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு ரக காய்கறிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த சூழலில் நல்லா விளையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, விதைகள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. விதைகள் காசு கொடுத்து வாங்கணும், மருந்துகள் காசு கொடுத்து வாங்கணும், உரங்கள் காசு கொடுத்து வாங்கணும், தண்ணீர் நிறைய வேணும். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்க இன்றைக்கி விவசாயத்துக்கு. அப்போ என்னென்னா, விவசாயியை வச்சு எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். மருந்துக்காரங்க, உரக்காரங்க, விதைக்காரங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களங்க, விவசாயிகள் மாடு இருந்தால் உரம் வேண்டியது இல்லைங்க, விதை இருந்தால் விதை வாங்க வேண்டியது இல்லைங்க. இயற்கையான நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாக மாட்டோட கோமியத்தை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக பயன்படுத்தி அடித்தோம்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குறது வந்து குறையும். நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கிடைக்குங்க. இந்த மாதிரி இயற்கை முறையில் பாரம்பரிய ரகங்கள் இயற்கையான முறையில் நம்ம பயிர் பண்ணி வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த முதலீடும் இருக்காதுங்க. அடுத்ததாக தென்னை மரத்தை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு இளநீர் வெட்டி வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 50 ரூபா 60 ரூபா 80 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. விவசாயிக்கிட்ட 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்கு தான் இளநீர் வாங்குறாங்க. எங்கள் பகுதியில் இல்லைங்க, நான் சொல்கிறது மேட்டுப்பாளையம் பகுதி விவசாயிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 ரூபாய்க்கு தான் இளநீர் வாங்குறாங்க. அதிகபட்சம் 25 ரூபாய்ங்க. ஆனால் விற்பனை பண்ணுற விலை 50 ரூபாய்ங்க. அது அவங்களுக்கான கூலியாகவே இருக்கட்டுங்க.
இன்னைக்கு பச்சை தேங்காய் மார்க்கெட்டில் 35 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அப்போது விவசாயிட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவாங்க? 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஒரு 5 வருஷம் தென்னை பயிர் பண்ணி அது வந்து காப்பறக்கு 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தண்ணீர் கரெக்டாக இருந்து அதுக்கப்புறம் கரெக்டாக அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளநீரை விட தேங்காயோட விலை ரொம்ப கம்மிங்க. அதாவது பச்சை தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் 30 ரூபா 35 ரூபாய்ங்க. அப்போ விவசாயிகிட்ட வாங்குறது 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அதே மாதிரி கருப்பு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா 43 ரூபாய்க்கு போகுது. அப்போது அதுவும் பச்சை தேங்காய் ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. 30 ரூபாய்க்கு 32 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறங்க மரத்துலேருந்து போடுறதுக்கு எடுத்துகிட்டு போய் குட்டு போடுறதுக்கு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ரூபானா 3 ரூபா கூலி வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையிலேருந்து தான் வந்து வியாபாரி கொடுக்கணுங்க. அப்போ எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வியாபாரி வந்து நஷ்டப்படுறது இல்லைங்க. விவசாயிகளோட இந்த நிலைமை மாறணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கணுங்க. விவசாயி ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆளலாங்க. எப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தியாவோட ஜனத்தொகையில் 70% விவசாயம்னு சொல்லி இந்தியா சுதந்திரம் வாங்கின போது சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50% வச்சுக்கலாங்க. 50% விவசாயம் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி நீங்கள் விவசாயி தாங்க இன்றைக்கி உலகத்தில். அதாவது இந்தியாவில் இன்றைக்கி மெஜாரிட்டி விவசாயி தாங்க. அப்போ மெஜாரிட்டி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் தோக்குறீங்க? ஏன் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல? ஏன் வந்து விவசாயியோட வாழ்வாதாரம் இன்னும் உயர்றதில்லை? ஏன் விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையாக உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் நஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான்? ஒற்றுமை இல்லாத காரணம் தாங்க. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா ஒன்றும் வேணாங்க. தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனம் இருந்துச்சுன்னா உங்கள் பகுதி உங்கள் பஞ்சாயத்துகளில் எங்கெங்கே வந்து மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல இளநீ வெட்டுறதுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து இந்திக்காரங்க இன்றைக்கி வேலை செஞ்சால் இளநீ வெட்ட போடுங்க. கரும்பு இருந்துச்சுன்னா கரும்பு ஜூஸ் போடுங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் மில்லு நாங்களே வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா நீங்களே எண்ணெய் மில்ல ஆரம்பிங்க. அதாவதுங்க விவசாயி ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நிறைய கடன்கள் வந்து மானியங்களும் வந்து அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் ஏன் எல்லா தொழிலும் நீங்களே பண்ணக்கூடாது? ஆயில் மில் நீங்களே ஏன் வைக்கக்கூடாது? ஏன் பால் தொழிற்சாலை நீங்களே ஆரம்பிக்கக்கூடாது? ஏன் உர கம்பெனி நீங்களே வந்து இயற்கை உரங்களை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணக்கூடாது? ஏன் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே கொள்முதல் பண்ணக்கூடாது? அது சொட்டு நீர் தேவையான பொருட்கள் ஓசுகளாகட்டும், இல்லை சொட்டு நீர் தேவையான விஷயங்களாகட்டும், இல்லை மோட்டர்களாகட்டும், இல்லை பம்ப் செட் ஆகட்டும், ஏன் டீலர்ஷிப்பை நீங்களே எடுக்கக்கூடாது? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பசங்களே எடுக்கக்கூடாது? எல்லாமே சாத்தியங்க. விவசாயி நினச்சிங்கன்னா ஒத்துமையாக இருந்தீங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் பண்ணலாங்க. சுத்தமானதாக கொடுக்கலாம். இன்றைக்கி பால் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே நல்ல தரமான பாலை கொடுப்பீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லாபம் வேண்டாம், இந்த லாபம் போதுன்னு அளவான லாபத்தில் கொடுப்பீங்க. விவசாய சங்கங்கள் கட்சியாக மாறணுங்க. விவசாயிக்குன்னு கட்சி இருக்கணுங்க. விவசாயிகள் மட்டும்தான் அதில் இருக்கணும். அதுலேயும் ஒற்றுமையாக இருக்கணும். விவசாயிகள் விளைவிக்கிற விளைபொருட்களை வந்து விவசாயிகள் தான் விலை நிர்ணயம் பண்ணணுங்க. இன்றைக்கி எல்லா துறையும் எல்லா இடத்துலையும் முன்னேற்றம் இருக்குங்க. விவசாயியை தவிர கடுமையாக உழைக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறாங்க? கடுமையாக உழைக்கிறான், அறிவில்லை. கடுமையாக உழைக்கிறான், ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கு அறிவு இல்லை? யாருக்கு ஒற்றுமை இல்லை? விவசாயி நினச்சாங்கன்னா எல்லாமே நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விளைஞ்சாதான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. பருத்தியிலேருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்போ பருத்தி இல்லைனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எங்கேருந்து வரும்? அப்போ விவசாயி நினச்சாங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் சார்ந்த பொருட்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள் மதிப்பு கூடுதல், இந்த மாதிரி எல்லாமே விவசாயி ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பசங்க இன்றைக்கி படித்து நல்லா வராங்க. கண்டிப்பாக வந்து உழவர் உற்பத்தி நிறுவனம் அது மூலிமா நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாத்தியமாகும். நீங்கள் அதாவது விவசாயம் மண்ணிலேருந்து தான் எல்லாமே வருதுங்க. இன்றைக்கி சாப்பிட்ற பொருட்களாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணிமணிகளாகட்டும், எல்லாமே விவசாயத்துலேருந்து வருது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை பண்ணி நிறைய பேர் லாபம் ஈட்டுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலை கிடைக்காம அதிக பேர் உங்ககிட்ட இருந்து பொருட்களை வாங்கி பெரிய பெரிய முதலாளிகளாகி நிறைய பணம் ஈட்டுறாங்க. அதை வந்து யாருக்கும் விட்டு தராமல் விவசாயிகள் நீங்கள் நினச்சி நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஜெயிப்புங்க. விவசாயிகள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலகம் இயங்காதுங்க. கண்டிப்பாக ஒற்றுமையாக இருங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். நன்றிங்க.